வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டடித் மோனி. அப்படியே ரீல்ஸாக சோல்வ் பண்ணிட்டு போகிறீங்க. 5 கொஸ்டினும் படிச்சுட்டு போயிடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பாலிட்டியோடது சுரேஷ் புக்கில் அரசியலமைப்பின் முகவரி டாபிக் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து 5 கொஸ்டினும் ஸ்டாப் பார்த்தா இப்போ இன்றைக்கி வந்து 6 கொஸ்டின் இது பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பின் முகவரை தொடர்பாக சரியானவை எவை? அது வந்து 4 வகையான நிதியை பெற்றுள்ளது, 5 வகை சமத்தை பெற்றுள்ளது, 6 வகையான சமத்தை பெற்றுள்ளது. எல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க, 2 மட்டும்தான் சரி. அதாவது பார்த்தீங்கன்னா முகவரை வந்து 3 நீதி: சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 வகையான சுதந்திரம் பெற்றுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்களா. அது 5 வகை சுதந்திரம் என்னது பார்த்திங்கன்னா சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை, வாய்மை, வழிபாட்டு சுதந்திரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 வகை சமத்துவம் என்னதுன்னா சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம், அரசியல் சமத்துவம். அப்போது 2 மட்டும்தான் சரி, மீதி எல்லாமே தவறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின் எழுதுனா சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கொள்கை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி வந்து 1789ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி வந்து 1917ஆம் ஆண்டு, அமெரிக்கா புரட்சி வந்து 1765. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின் என்னதுன்னா இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி முகப்புரையில் மாற்றம் செய்துள்ளது அப்படின்னா 42வது திருத்தம், சட்ட திருத்தம். சரிங்களா, அதோட தான் ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின் எழுதுனா கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தில் மதசார்பற்ற, சமதர்மம் மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்கள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா அதே தான் 42வது சட்ட திருத்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின் எழுதுனா பொறுத்துக இந்திய அமைப்பில் முகவரியில் முக்கிய சொற்றொடர்களை அவைகளின் பொருளோடு பொறுத்துக. இறையாண்மை வந்து என்னதுன்னா கீழே கொடுத்துருக்க 4வது ஆப்ஷன். அதற்கு மேலான உச்ச அதிகாரம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியரசு என்னதுன்னா அரசின் தலைவர் நேரடியாக அல்லது மறைமுகமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார். 3வது கொடுத்துருக்குது. சுதந்திர உரிமை என்னது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம் தனிநபர் குணங்களின் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமத்துவம் எழுதுனா நிறம், ஜாதி, ஜனம், மதம் மற்றும் பிறவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.